வணக்கம். அவிழ்தம் சோசியல் மீடியா. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா பதிலுமே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, டாக்டர் நான் சாப்பிட்டவும் நடக்கலாமா, இரவு சாப்பிட்டவும் நடக்கலாமா, நீங்கள் நடைப்பயிற்சி பற்றி அதிகமாக சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். எனக்கு மார்னிங் நடக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு வயது 58 வயது ஆகிறது, நான் ஈவினிங் நடக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 58 வயசில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்ததே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிகுறி என்று சொல்லலாம். ஸோ நிஜமாகவே நீங்கள் மார்னிங் நடக்க முடியலன்னா நீங்கள் இரவில் தாராளமாக நடக்கலாம். சாப்பிட்ட பிறகு நடக்கலாமா, சாப்பிட்டது பிறகு நடக்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ சாப்பிட்ட பிறகு நடப்பது சால சிறந்தது நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இப்போ நீங்கள் 60 கிட்ட ஆக போறீங்க இல்லையா, ஸோ இந்த டைமில் கொஞ்சம் ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் சில பேருக்கு வரும். நிறைய காரணங்கள் காணப்படுது. ஸோ நிறைய பேர் இந்த 60+ தான் டாக்டர் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு டிப்ரெஷன் காணப்படுது, குடும்ப பிரச்சனை அதிகமாக காணப்படுது, அதனால தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, இந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன், இந்த வலி காணப்படுது, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் எல்லாருமே இரவில் நடக்கிறது நல்லது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடக்கிறதுனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய உணவு நல்ல ஜீரணமாக ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது அதிகமான கலோரி வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி அதிகமான கலோரி வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டயர்ட்னஸ் வரும். அந்த டென்ஷன் நல்ல நீங்கள் தூங்கிடலாம். ஸோ இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நடக்கிறது ரொம்ப நல்லது. சாப்பிட்டதுக்கு முன்னால் நடப்பது நல்லதா, சாப்பாடுக்கு பின்பாக நடப்பது நல்லதா, நீங்கள் மறுபடியும் அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ சாப்பாடுக்கு பின் ஆஃப்டர் டின்னர் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லா போக ஆரம்பிக்கும். ஹார்ட்டுக்கு போக ஆரம்பிக்கும், உங்களுடைய பிரெயினுக்கு போக ஆரம்பிக்கும், உங்களுடைய நல்ல டைஜஷன் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஸ்லீப்பிங் வரும். அதே போல் அதிகமான உடல் எடை ஏறாமலும் பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ எப்பொழுதுமே 60+ என்று இல்லாமல் எப்பொழுதுமே ஒபிசிட்டி பேஷண்ட் ஆகட்டும், இது எனக்கு சரியான இரவு தூக்கம் இல்லை டாக்டர் கஷ்டப்படுறவங்க, அதே போல் சில மனக்கவலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இரவில் நீங்கள் நடங்க. ஸோ நல்லா சேஃபாக நடக்கணும், அதான் முக்கியம் இரவில் நடக்கும் பொழுது. ஸோ தயவு செய்து நீங்கள் சாப்பாட்டுக்கு பின்னால் நடப்பது சால சிறந்தது.